அதாவது ஆர்சி வந்து அது எதுக்கு தவறு ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. அப்படின்னா இந்த நம்ம வண்டி ஏத்துறதுக்கு போகும், லோடு இறக்குற இடத்துலையும் ஏத்துற இடத்துலையும் அந்த ஊர்ல நகராட்சி சீட்டு அப்படின்ட்டு, நகராட்சிக்குன்னா அந்த ஊர்ல எவ்வளோ ஒருத்தன் குத்தகைக்கு எடுத்துக்கிறான், அந்த கார்பரேஷன்ல மாநகராட்சியா இருந்தாலும் சரி, நகராட்சியா இருந்தாலும் சரி, பேரூராட்சியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வாங்குறத நாம டாக்ஸ் கட்டி தான் ஓட்டுறோம். எப்படி எல்லா அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியெல்லாம் செலுத்தா ஓட்டுறோம். தனியா நம்ம பொறுத்த வரைக்கும் உங்க அத்தனை பேருக்குமே தெரியும், எல்லா பணியாளர்களுமே ஆர்டிஓ ஆபீஸ்ல நிறைய வேடம் வேக்கண்ட் இருக்கு. காரணம் ஏன் போட்டு ஏங்க வேக்கண்டா இருக்கு, ஆளை போடல நம்ம கேட்டோம்னா என்ன சொல்றாங்க, ஆள் பற்றாக்குறை. இன்னைக்கு கேசுங்க 29/7 இன்னைக்கு டெல்லியில இந்த கேஸ் நடக்குது. இன்னைக்கு கருத்து வருது. இந்த முக்கியமான அதிகாரிகள் நீங்க டெல்லியில தான் இருக்காங்க. அந்த எதுக்குன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் காலியா இருக்கிறத பழைய ஆளுங்க எக்ஸாம் எழுதிட்டு கேஸ்லயே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஓடிட்டு இருக்குது. இது நமக்கும் தெரியும், ஆள் இல்லைங்கிறது நமக்கும் தெரியும். ஆனா ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 3 ஆபீஸ்ல பாக்குறாங்க, 3 ஆபீஸ்ல பாக்குறாங்க. பொள்ளாச்சியில பாக்குறவங்க இன்னொரு பக்கம் போறது, வால்பாறை, பொள்ளாச்சி, மற்ற நம்ம ஏரியாவிலேயே நாமக்கல்ல பாத்தீங்கன்னா 3 ஆபீஸ் இருக்கு, ஒரு இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி பல்வேறு பகுதிகளில் இதே பற்றாக்குறை. நாம என்ன சொல்றோம்னா ரைட்டு ஆள் பற்றாக்குறை சரி, ஆனா போட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது வெளியில சுத்துறதுக்கு அது எதுக்கு பிளேஸ் இங்கேயே ஆள் பற்றாக்குறை இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டரையோ ஆர்டிஓக்கு இங்கேயே ரெகுலர் ஆபீஸ்ல போட்டா நமக்கு பிரச்சனை கொஞ்சம் குறையும். அந்த அவங்களுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த இலக்கை இங்க நம்மகிட்ட பைனா போட்டோ ஓவர்லோட போட்டோ எதையாவது நம்மகிட்ட வசூல் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு இலக்கை வச்சு அவங்க 19 பேரையும் 19 போஸ்டிங் போட்டாங்க. ஆனா இங்க அத்தனையும் காலியா இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா அந்த பிரைஸ் கூட நீ புதுசா கோர்ட் உத்தரவு கேட்டிருக்கிறோம். இது வந்து போனதான் ஒரு ஆபீஸ்ல 2 நாள் ஒரு ஆபீஸ் வேலையே செய்யல, நமக்கு எஃப்சிக்கோ பயங்கரமான தொந்தரவா இருக்கு. அதுக்காக அங்க போட்டிருந்தோம். அதே மாதிரி ஆன்லைன் கேஸ் இது எல்லாம் ஒரு போட்டோ எடுத்து அது மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. நாமளும் ஒரு 6-7 தடவை காவல்துறையினுடைய உயர் அதிகாரியோட சைலேந்திர பாபு சார் அவரையும் இப்ப இருக்கிற சங்கர் ஜீவார் அவர்களையும் நாம கலந்து போய் 2-3 தடவை சொல்லிட்டோம். சொன்னதுக்கு நாங்க போட மாட்டோம், வண்டியை வந்து குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏதோ ஒரு 5% குறைஞ்சதா இல்லையா தொடருது. அதை விட இன்னொரு கொடுமை, இவங்க ஆன்லைன் கேஸ் போடுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம ஆர்டிஓ ஆபீஸ் ஃபைனும் வருது. அந்த ஆன்லைன் கேஸ் போட்டதை நம்ம வண்டியில நம்ம ஆர்டிஓ ஆபீஸ்ல நம்ம கணக்குல எப்ப எஃப்சிக்கு போனா அந்த போலீஸ் கொண்டாந்து இதுலயே கோத்து விட்டாங்க. காவல்துறையில போட்ட ஆன்லைன் கேஸ் இதுலயே கோத்து விட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம எஃப்சிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 25,000 ஃபைனே இருக்குது. அதனால நாம என்ன கேட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு ஆந்திராவிலையும் கர்நாடகாவில் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து அது ஒரு 50% தள்ளுபடி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தள்ளுபடியாக கொடுத்து கட்டிட்டாங்க. ஒரே தான் நம்ம உரிமையாளர்கள்லாம் ஒண்ணு அந்த மாதிரி கொடுங்க, இல்ல கட்டி ஆகணும், போட்டதுதான் அப்படின்னா 2020 போட்ட கேஸ நாங்க இப்ப கட்டுறோம். 2020 அதாவது ஒரு 5 இன்ஸ்டால்மெண்டா நாங்க கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குது. அதாவது 2020 போட்டதை நாங்க இப்ப 25 கட்டுறோம், 21 போட்டதை 26 கட்டுறோம், இப்படி 22 போட்டது 27 மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். எங்களால கட்ட முடியல. அதுவும் எஃப்சிக்கு வரும்போது மட்டும் கேட்கக்கூடாது. அந்த ஒரு வருஷம் நாங்க எப்ப வேணாலும் கட்டிடுறோம். அந்த 5 வருஷம் கேப்ல அதை ஒண்ணு கேட்டுக்கிறோம். பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு முதலியான உத்தரவு போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்காங்க, எனிவேர் எங்க வேணாலும் நம்ம எஃப்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது எங்க வேணாலும் அடுத்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, நம்ம மாநிலத்திலேயே சென்னையில இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நாமக்கல் வண்டியா இருந்தா சென்னையில வண்டி ஓடிட்டு இருக்கு, கான்ட்ராக்ட் நிறைய அங்க பண்ணிக்கலாம். இல்ல இந்த வண்டி தூத்துக்குடியில ஓடிட்டு இருக்குது, அங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த எஃப்சிங்கிறத மத்திய அரசு போட்ட உத்தரவை அமுல்படுத்தணுங்கிறதையும் நாம கேட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அடுத்த தேர்தல் பயணத்துக்கு துவங்கிட்டாங்க. தமிழக முதல்வரும் சரி, எதிர்கட்சி தலைவரும் சரி, ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க கேன்வாஸுக்கு எலெக்ஷன் கேன்வாஸுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா போன தேர்தல் வாக்குறுதியா கொடுத்த டீசல் 4 ரூபாய், இதை ஏன் 4 வருஷம் கழிச்சு இப்ப கேட்கறீங்கன்னு ஒரு சிலர் நினைக்கலாம்.
ஆனா இப்பதான் நமக்கு எலெக்ஷன் வருது, அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. நாமளும் பல தடவை இந்த 4 ரூபாய் குறைங்கன்னு சொல்லிட்டோம், எடுபடல. இப்பவும் ஒரு முயற்சியா, ஏன்னா தேர்தலில் மறுக்க பொய்யான வாக்குறுதிகளை அவங்க கொடுக்க தயாராவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்களுடைய கவனத்துக்கு நாம கொண்டு போகணும், மாநில அரசனுடைய கவனத்துக்கு நாம கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த 4 ரூபாய் டீசலை திடீர்னு ஒன்றும் பல தடவை கேட்டு ஒன்றும் பண்ணல. இப்ப புதுசா இன்னொரு பொய்யான வாக்குறுதி அவங்க கொடுக்க வேண்டாம், நீ அப்ப கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறது தான் 4 ரூபாய் குறைக்கணும்னு கேட்டிருக்கோம். அடுத்து நம்ம 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், அப்போ வந்து ஜவஹர் இருந்தார் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர். அப்ப நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டினா மாநில சங்கத்தையும் சம்பந்தப்பட்டதும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் மற்றும் அந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி 2 மாசத்துக்கு இருக்கோ 3 மாசத்துக்கு இருக்கோ ஒரு மீட்டிங் போடணும். அந்த மீட்டிங்ல புதுசா என்ன சட்ட திட்டங்கள் அல்லது என்ன உத்தரவு போட்டாலும் அந்த கமிட்டியில நம்ம கலந்துக்கிட்டு அங்கேயே நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம், அதுக்கு என்ன கருத்து பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பா அமையட்டும்னு ஒரு கமிட்டி போடணும் அப்படிங்கிறத நாம கேட்டிருக்கிறோம். நாம நீ யாருக்கிட்ட சொல்றியோ நாங்க வாங்கிக்கிறோம், அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் விற்கணும், அவ்வளவுதான். நீங்க யாருக்கிட்ட சொல்றீங்களோ அவங்க கிட்ட நாங்க வாங்கிக்கிறோம், தரமானதா வாங்குறோம். அதனால ஸ்டிக்கர் வந்து அப்லோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அது கேட்டிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கடைசியா இந்த நம்ம ஹைவேஸ்ல திருட்டு நிறைய போயிட்டு இருக்குது. இது நம்ம மாநில உரிமை சம்மேளனத்தின் சார்பா தென் மாநிலங்கள்ல நம்ம மதுரை தலைவர் நம்ம பொறுப்பாளர்கள் எல்லாருமே திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் போய் ஐஜி வரைக்கும் நம்ம லெட்டர் கொடுத்துட்டு வந்தோம். இருந்தாலும் இப்பவும் தமிழகத்தில் நடைபெற திருட்டுக்கெல்லாம் அந்த இடத்திலேயே எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அதையும் காவல்துறைக்கு வேண்டுகோளா, அதையும் நம்ம அந்த இடத்துல திருட்டு போனது உண்மைன்னா நான் ஒன்றும் போர் ஜொலிக்கும் அதெல்லாம் எதுவுமே சொல்ல. டீசலும் திருட்டு போய் அன்னைக்கு நாங்கள் மதுரை போயிட்டு வந்தப்போ டீசலோட இடத்துல திருட்டு போனதையும் நமக்கு அதுக்கு எஃப்ஐஆர் இது பண்ணி கொடுத்தாங்க. அதனால இந்த கோரிக்கை ஒண்ணு. அதே மாதிரி ட்ரெய்லர்ல ஒரே ஒரு சின்ன 3-4 இஷ்யூ இருந்தது. அதுல முதல் இஷ்யூவா 55 டன்னுக்கு மேல போறத 5% டாலர், மற்ற வண்டிகளுக்கு எல்லாமே 5% டாலரன்ஸ் இருக்கு, 5% டாலரன்ஸ் இருக்கு. டாலரன்ஸ் கேட்டிருக்கோம், அதுவும் 5% டாலரன்ஸுக்கு நம்ம கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். இத்தனை கோரிக்கைகளும் நாம முன் வைத்திருக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு கவனம் ஈர்ப்பான். இதுல இன்னொன்னு முக்கியமா, சென்னையில இது வந்து நாங்க தனியா சென்னையினுடைய நிர்வாகிகள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு இல்ல இந்த வாரத்துல சென்னையினுடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து கமிஷனரை போய் பார்க்கலாம். கமிஷனரை பார்த்தாதான் அதுக்கு ஒரு தீர்வு. எதுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்ன சென்னையில ஒரு தண்ணி வண்டி, வாட்டர் கேன் வண்டி, அந்த வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 வீலர்ல போன குழந்தையும் அம்மாவும். ஆனா தவறி, நம்ம வண்டி மேல தவறு இல்லை, ஆனா அவங்க வந்து தவறி விழுந்து தவறிட்டாங்க. அது நமக்கு பெரிய இழப்பு தான். நமக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு, லாரி உரிமையாளர்களுக்கும். அதுக்கு நமக்கு ஒன்றும் நடந்துடுச்சு. ஆனா அது காவல்துறை என்ன மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, 100 நாளைக்கு அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அந்த வண்டியை அந்த மாதிரி ஃபேட்டல் ஆகிட்டா, அந்த ஒரு வண்டியும் இல்லை, இனி சென்னையில 100 நாள் அந்த வண்டி நிற்கணும். அதுக்கு அப்புறம் தான் ரிலீஸே பண்ணணும். நம்ம வண்டி என்ன தப்பு பண்ணிச்சு, அது அவங்களாலே வந்து நடந்தும் அல்லது நம்ம மேலே இருந்தாலுமே 100 நாள் ஒரு லாரியை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திருந்தா நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகுது? எல்லாம் டிரைவரே என்ன ஆக முடியும்? நடந்துடுச்சு. அதுக்கெல்லாம் நம்ம உண்மையாகவே ஒரு குழந்தையோ யார் இருந்தாலுமே ஒரு உயிர் வந்து விலை மதிக்க முடியாதுதான். அதனால அந்த சென்னைக்கு இந்த முடிஞ்சோடனே நாங்கள் கண்டிப்பா, ஏன்னா ஒரு தடவை போயிட்டு வந்திருக்காங்க திரு கமலக்கண்ணன் ஆகட்டும், ஜெயக்குமாரன் ஆகட்டும், நம்ம லோக்கல் கண்ணன் ஆகட்டும், ராஜேஷ், இந்த செல்வம், எல்லாமே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அமைப்பு, கிண்டி, எல்லாருமே போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களையும் அழைச்சிக்கிட்டு கண்டிப்பா இந்த வாரத்துல முடிஞ்சிட்டோம், 1 வாரம் கழிச்சு நம்ம போயிட்டு வந்துடலாங்கிறத சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று அதே மாதிரி டைம் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நம்ம அங்கே பேசிக்கலாம். அதனால
இப்போ நம்ம இந்த கவன ஈர்ப்பு நம்முடைய லாரி உரிமையாளர்களுடைய குடும்பங்கள், அதாவது 6,50,000 லாரி தமிழ்நாட்டில் லாரிகள் மட்டும் கனரக, மற்றபடி 4 வீலர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் இருக்கு. எல்லா வண்டியும் சேர்த்து 30 லட்சம் வாகனங்கள் நம்மகிட்ட இருக்கு. 30 லட்சம் வாகனங்களுக்கு இது காமனான சப்ஜெக்ட் தான். நாம் கேட்டிருக்கிற அத்தனை கோரிக்கைகளும் ஒரு சிங்கிள் லாரி ஓனர்களுக்கு கூட இதில் கிடைச்சினா நமக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் இருக்கணும். பெருசாக வெற்றிங்கிறது ஒன்றும் வேண்டியதில்லை, பெரிய உபகாரமாக இருக்கும் நம்ம லாரி தொழிலுக்கு. அதனால கிட்டத்தட்ட இந்த 30 லட்சம் லாரிகளில் 2 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். இது அரசுக்கு ஒரு கவனத்தை கொண்டுட்டு போறோம். நாங்களும் ஒரு வாக்காளர்கள் தான். நாங்களும் எங்ககிட்டயும் ஓட்டு போடுற சக்தி இருக்குது. நீங்க இதை மறந்துட வேண்டாம். நீங்க அங்க பேசுறது இங்க பண்றது மக்களுக்கு செய்யறங்கிறீங்க. லாரி உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய அரசு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு போக்குவரத்துறை இருக்கா அப்படின்னு கூட தமிழக அரசுக்கு தெரியல. நம்ம லாரிக்காரங்க ஒருத்தர் இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குங்கிறது கூட நம்ம தமிழக அரசுக்கு இது வரைக்குமே தெரியல. அவங்களுக்கும் தேர்தல் நெருங்குதுங்கிற நேரத்தில் தான் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். வாக்களிக்கும் சக்தியும் நம்மகிட்ட இருக்குதுங்கிறத அவங்க கவனத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிறதும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதி. ஆகவே இதை முடிச்சுட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை போய் பார்க்குறோம். அவங்க கிட்டத்தட்ட 1-2 கோரிக்கைன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அதை போய் நீங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். இல்லைன்னா அதாவது அதுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்கு, இதுக்கு தீர்க்கறதுக்கு உண்டான வழிகள். ஏன்னா அண்டை மாநிலங்களை பூரா செக் போஸ்ட் எடுத்துட்டாங்க. இவங்க என்ன நாம் ஒன்றும் உடனே நாளைக்கே எடுன்னு சொல்லல, 300 கோடி வருமானம் போகுதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மற்ற கோரிக்கைலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அரசுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை, நமக்கு தான் நேரடியாக பாதிப்பு இருக்கு. அதனால இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிட்டு மனு கொடுக்குறோம். இதுக்கு ஒரு டைம், அதுக்கப்புறம் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயற்குழு கூடுது. இதுல வந்த சாதக பாதங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி, இது வேற செய்யாமையே விட்டுட்டாலும் நாம ஒரு வேலை நிறுத்தத்தை அந்த பொது செயற்குழுல முடிவு பண்ணி அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத மட்டும் தெரிவிச்சுக்கிட்டு, இங்க இவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலும் 2 பேர் ஒருத்தர் இந்த உணர்வோடு நம்ம மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரே ஒரு அழைப்பு வாட்ஸ்அப்ல தான் அல்லது ஒரு தபால். இதுக்காக நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு நேரத்தில் இருந்தோம், இன்னைக்கு காலையில இருந்தோம். அதே மாதிரி நம்முடைய அண்டை மாநிலத்திலிருந்து நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்களை கேட்டதற்கு நாங்க வர்றோம், நாங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இருந்தாலும் நாளைக்கு நமக்கு வேலை நிறுத்தம் அப்படின்னு வந்தார் கர்நாடகா சிம்டாவுடைய ஒத்துழைப்பு முழுசும் நமக்கு தேவைப்படும். நீங்க ஏன் அவரை போய் கூப்பிட்டீங்க, இவரை போய் ஏன் கூப்பிட்டீங்க? நமக்கெல்லாம் வந்து தாய் ஏஎம்டிசி. ஏன்னா அந்த கருத்துல அதை சொல்லித்தான் ஆகணும். நீங்க அவரை கூப்பிட்டுருக்கீங்க, ஏன் இவரை கூப்பிட்டுருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இதெல்லாம் தேவையில்லாம ஒரு சில கருத்துக்கள், அதுக்கும் நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எனக்கு தாய், நம்முடைய தொழில்கள்லாம் தாய் ஏஎம்டிசி, அடுத்தது